அன்னைக்கு ஒரு அழகான காலை பொழுது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் ஸ்டூடெண்ட் வாலண்டியர் பேசுகிறோம், எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆஸ்பத்திரியோட இமேஜ், அந்த குழந்தையோட இமேஜ், அந்த பேரண்ட்ஸோட இமேஜ், அண்ட் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அதோட இமேஜ், சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்ரே, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் எனக்கு மொத்தமாக மெயில் அனுப்பிச்சு விட்டுருச்சு. இதெல்லாம் பார்த்த இறக்க குணம் கொண்ட நான் என்ன பண்ணேன்னா, சரி குழந்தை கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி ஒரு 1300 அனுப்பிவிட்டேன். அன்னைக்கு மறுநாள்ல இருந்து அந்த அழகான காலை பொழுதுல இவங்களோட அட்ராசிட்டி ஆரம்பிச்சிருச்சு. டெய்லியும் கால் பண்ணி அந்த குழந்தைக்கு பிரச்சனை, இந்த குழந்தைக்கு பிரச்சனை, உயிருக்கு போராடிட்டு இருக்கு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு, நீ காசு கொடுக்கலன்னா உன் வீட்டில் வந்து உன்னை கொலை பண்ணுவேன்டா, நீ குழந்தை செத்து போனதுக்கு நீ தான்டா காரணம், இறக்க குணம் இல்லையாடா மனுஷனா நீ, அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க அனுப்பின டீட்டெயில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா தெரியுது, ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட பிரச்சனையா இவங்க மறுபடியும் பிடிஎஃப் எடிட்டரில் போட்டு பேரை மாற்றி அந்த இமேஜை மாற்றி திரும்ப எடிட் பண்ணி ஊரில் இருக்கக்கூடிய பலாயிரம் பேருக்கு அனுப்பி பலாயிரம் பேர்கிட்ட காசை வாங்கி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா உங்களை தட்டிக்க காலே கிடையாதா? அப்போ நீயும் ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டிஜிட்டல் ஸ்கேம் உலகத்தில் நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? இது ஆக்ஷன் மேடம்.